புனிதா, மாப்பிள்ளையோட அப்பா தான் போன் பண்றாரு. நான் பேசட்டுமா? இல்ல, நானே பேசுறேன். மாமா. புனிதா, உன்னை நான் எவ்வளவு நம்பினேம்மா. உன்னை நம்பித்தானே என் பொண்ணை உன் வீட்டுல விட்டுட்டு வந்தேன். இப்படி வாழா வெட்டியே வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கீங்களேம்மா. ஐயோ மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா. என்கிட்ட பெரிய வார்த்தையில எதுவும் சொல்லாதீங்க. எதுமா பெரிய வார்த்தை? புருஷன் வீட்டுல வாழ முடியாம அப்ப வீட்டுல வந்து உட்கார்ந்து இருக்கிற பொண்ணுக்கு பேர் என்ன தெரியுமா? வாழா வெட்டின்னு பேரு. என்ன மாமா? என் பொண்ணு என்கிட்ட கூட சொல்லாம உன் தம்பிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தப்ப நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். தப்பா வளர்த்துட்டோமோன்னு நினைச்சேன். ஆனா கல்யாண விஷயத்தெல்லாம் நான் எப்படி சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் சொல்ல போறேன்னு ரொம்ப தர்ம சங்கடப்பட்டேன். ஒரு தகப்பனா ஆசையா என் பொண்ணை மணவரைக்கு அழைச்சிட்டு வந்து உட்கார வச்சு அவ திருமாங்கல்யம் வாங்குறத பார்க்க முடியாத ஒரு பாவியாயிட்டேன்னு நினைச்சு நான் ரொம்ப அழுதேன். ஆனா அப்ப கூட நான் தலைகுனியில புனிதா. ஏன் தெரியுமா? என் பொண்ணு கல்யாணம் செஞ்சுக்கிட்டது என் மருமக புனிதாவோட தம்பிய, என் நண்பன் தென்மக நம்பியோட பையனை அப்படின்னு என் மனசை தேத்திக்கிட்டேன். என்னம்மா? நீங்க எல்லாம் இருக்கிறீங்கன்னு நினைச்சுதான் நான் ரொம்ப தைரியமா இருந்தேன். ஆனா இப்போ நான் நில குலைஞ்சு நிக்கிறேம்மா. இப்போ என் பொண்ணு பொட்டியும் கையுமா வந்து நிக்கிறா. இனிமே நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன்னு அழுகிறா. என் வயிற்றுல பாறாங்கல்ல இறக்குற மாதிரி இருக்குமா. மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா. இதை நான் எப்படியாவது சரி பண்றேன். அமுதாவை திரும்பவும் இந்த வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வந்துடுறேன். என்ன நம்புங்க மாமா. எந்த நம்பிக்கையிலம்மா அப்படி பேசுற? எப்படிமா முடியும்? உன் தம்பிதான் தெளிவா சொல்லிட்டாரு. புனிதா புருஷன் வீட்டுக்கு போனாதான் அமுதா இங்க வர முடியும்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேல நீ என்னம்மா பண்ண முடியும்? நீ இப்ப பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். அதையும் நான் உன்கிட்ட ஒரு உதவியா கேக்குறேன். பொண்டாட்டி இல்லாம தனிக்கட்டையா பிள்ளைகளை வளர்த்த ஒரு தகப்பனா கேக்குறேன். நீ கிளம்பி இங்க வந்துருமா. என் பிள்ளைக்கு வாழ்வு விடுமா. மாமா, இப்படி எல்லாம் கேட்காதீங்க மாமா. நீங்க உதவியா கேட்க வேணாம், எனக்கு ஆர்டர் போடுங்க மாமா. உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு மாமா. சரிம்மா, நான் நேரடியாவே கேக்குறேன். நீ எப்பமா இங்க வருவ? வரக்கூடாதுன்னா இல்ல மாமா. ஒவ்வொரு நாளும் எப்ப நம்ம வீட்டுக்கு வருவோம் தான் நானும் காத்துட்டு இருக்கேன். கபிலனும் நானும் அங்க வரத்துக்கு கிளம்பிட்டோம். ஆனா இங்க நிலைமை சரியில்லை மாமா. இது எப்பமா சரியாகும்? அலை என்னைக்கு உகையிறது, நாம என்னைக்கு நீர் ஆகிறது. இப்படி மாத்தி மாத்தி ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் தீர்த்துடுத்தான் நீங்க வரணும்னு நினைச்சா இந்த ஜென்மத்துல நீங்க வரப்போறது இல்லம்மா. மாமா, நீங்க ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து பேசிட்டு இருக்கீங்க. நான் ஒரு மகளோட இடத்துல இருந்து பேசிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் என்னோட இடத்துல அமுதாவை நினைச்சு பாருங்க. தன்னோட குடும்பத்துல உள்ளவங்க உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு அமுதாவுக்கு தெரிஞ்சா அவ உங்க கூட இருப்பாளா, இல்ல கிளம்பி புருஷ வீட்டுக்கு போயிடுவாளா? சரிம்மா, அதுக்காக இல்ல, அதுக்காக நான் சரின்னு வாதாடல மாமா. எனக்கே தெரியல நான் என்ன பண்றதுன்னு. இங்கே நான் இருக்கிறதுனால ஆபத்து வராம போகுமான்னு தெரியல. ஆனா என்னால அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஆறுதலா இருக்க முடியும்ல மாமா. மணிகண்ட, சரவண, தெய்வான இவங்க எல்லாருமே எனக்கு எதிராதான் இருக்காங்க. அப்பாவோட சொத்தை பிரிச்சே ஆகணும்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம என் அப்பாவுக்கு என்ன தவிர யாரையுமே ஞாபகத்துல இல்ல மாமா. நான் மாத்திரை கொடுத்தாதான் அவர் சாப்பிடுறாரு. நான் இப்ப இருக்கிற நிலைமையில விட்டுட்டு வந்துட்டேன்னா என் தம்பிங்க அவரை எப்படி பாத்துப்பாங்கன்னு தெரியல. என் அம்மா என் மேல கண்மூடித்தனமா அன்பு வச்சிருக்கிறதுனால என் அம்மாவையும் தம்பிங்க குத்தி காட்டிதான் பேசிட்டு இருக்காங்க. அப்பாவுக்கு அம்மாவை அடையாளம் தெரியலன்னு நினைச்சு தூங்காம அம்மா அழுதுட்டே இருக்காங்க மாமா. இது ஏன் வீடு, ஏன் குடும்பம்னு ஒரு காலத்துல நான் பெருமையா நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப என்னால அப்படி இருக்க முடியல. ஏதோ ஒரு அந்நியமான வீட்டுல வாழ்ற மாதிரி இருக்கு. ஆனாலும் நான் ஏன் இங்கேயே இருக்கேன்னா